தமிழகத்திற்கு மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கும்? எங்கெல்லாம் நமக்கு கனமழை பெய்ய போகுது? எங்கெல்லாம் மிதமான மழைன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம நேற்று மாலை நேரங்கள்ல கொடுத்த வானிலை அறிக்கையில நம்ம தெளிவா கேட்டிருந்தோம். அதே போல தான் இன்னும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு நமக்கு மழை பொழிவானது தீவிரமாக இருக்க போகுது. டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல சில இடங்கள்ல நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். சென்னையில மழை வர்றதுக்கு ஒரு சில நாள் இருக்கு. டெல்டாவுல மழை வர தேதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சில தேதிகள் இருக்கு. அதனால ஒரே தேதியில எல்லா மாவட்டத்திலும் மழை வந்துருமானா கண்டிப்பா நமக்கு வரப்போறதும் கிடையாது. இன்று அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்ல மழை எங்கெல்லாம் நமக்கு பதிவாகும், மாலை மற்றும் இரவுல எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கு அப்படிங்கிறத நீங்க முழுமையான வானிலை அறிக்கை கேட்டா மட்டும்தான் தெரியும். அதனால தயவு செய்து முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 70% டிஸ்கவுண்ட்ல நம்ம சேல் போயிட்டு இருக்கு. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிக்கோங்க. சேல் முடியறதுக்குள்ள. நெறைய பேர் ஏற்கனவே நெறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து குளிர்காலங்கள் மற்றும் மழை காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஸ்டோர் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நம்ம சேனல்ல ஸ்டோருங்கிற ஆப்ஷனும் இருக்கும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே ஒரு தொடர் மழை வாய்ப்பானது தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் இந்த மழை பொழிவானது நமக்கு தீவிரம் அடையும். ஆகவே இதன் காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய போகுது. டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழையாக நம்ம எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறை போன்ற இடங்களில் நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நமக்கு பதிவாகும். டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பகுதியாக நமக்கு மழை பொறுத்தவரை உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரமானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே நமக்கு டெல்டா பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு விட்டு விட்டு மழை இருக்கும். பாருங்க, சாரல் மழை, மிதமான மழை, கனமழையாக அவ்வப்போது நமக்கு பதிவாகும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் பெரிய மழை கிடையாது. ஓரளவு சீரான மழை பொழிவு, அவ்வப்போது ஒரு தரை நனைக்கும் மழை பொழிவு, சாரல் மற்றும் மிதமான மழையாக தென் மாவட்டங்கள் மற்றும் அதன் இருக்கக்கூடிய குறிப்பாக தென் மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவானது நிச்சயமாக பதிவாகும். தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்பானது உறுதியாக பதிவாகும். லேசான மற்றும் மிதமான மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம். நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையானது பதிவாகும். தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற கடலோர இடங்கள்ல நமக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். அதனால ஒரு 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் இது போன்ற நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் மற்ற கடலோர மாவட்டங்கள் அதே மாதிரி டெல்டா மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்ற இடங்கள்ல எப்பங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தமிழகத்தினுடைய மற்ற கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இங்கெல்லாம் நமக்கு 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மழை கணிசமாக நமக்கு தீவிரம் அடைய போகுது. இந்த நாட்கள்ல வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். ஓரளவு மிதமானது முதல் கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதி கனமழையோ அல்லது ரெட் அலர்ட்கான வாய்ப்போ கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அதுல நம்ம ரொம்ப தெளிவாகவும் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு புயல் சின்னங்கள், ஒரு தாழ்வு மண்டலங்கள் வந்தாதான் ரெட் அலர்ட் மற்றும் அதி கனமழையானது உறுதியாக நமக்கு பதிவாகும். தற்போதைய நிலவரப்படி எங்கேயும் தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு வரப்போறது கிடையாது. மிதமான மழை மற்றும் கனமழையாக மட்டும்தான் அதிகபட்சம் இருக்க போகுது. காற்றுனாலே எந்த பாதிப்பும் இல்லை. டிசம்பர் 20 வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அடுத்த 10 நாட்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலையாக இருக்கும்.
எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதுதாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா மழையினுடைய தீவிரமே நம்ம எடுத்தாலுமே, அவ்வப்போது மிதமான மழை மற்றும் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகலாமே தவிர, மற்றபடி வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரெட் அலர்ட் மற்றும் அதி கனமழை பெய்யுற அளவுக்கு எங்கேயும் நமக்கு மழை வரப்போறதில்ல. தற்போது நிலவரப்படி புயலும் கிடையாது. அதாவது 20ஆம் தேதி, 21ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 10, 11 நாளுக்கு நமக்கு எந்த ஒரு புயல் சின்னமும் இல்ல. ஆனா நம்ம எப்போ எதிர்பார்க்கிறோம், இந்த மாரி வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் எப்போ எதிர்பார்க்கிறோம் அப்டின்னா, குறிப்பா டிசம்பர் 23ல இருந்து இந்த டிசம்பர் 31 இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகுறதுக்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதிலயும் நம்ம குறிப்பா நம்ம தென் மாவட்டங்களை நோக்கி நகரப் போகுதா? இல்ல இலங்கையிலேயே மொத்தமா மறுபடியும் மழை பெய்ய போகுதா? இல்ல வட தமிழ்நாட்டை நோக்கி நகரப் போகுதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ நமக்கு தொடர்ந்து இனி பொறுத்திருந்து பார்ப்போம். எந்தெந்த நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். டிசம்பர் 3வது மற்றும் 4வது வாரத்தில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் உருவாகுறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். அதனால டிசம்பர் ஒரு 18 அல்லது ஒரு 20 தேதிக்கு அப்புறம் நீங்க பெரும்பாலும் 20, 21க்கு அப்புறம் நீங்க மழை வாய்ப்புகள் அதாவது புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள் உருவாகும். அது தொடர்ந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது விலகுமா என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்பவே வந்து அடுத்த புயல் எப்போ ப்ரோ, அடுத்த மழை எப்போ ப்ரோ அப்படிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. அடுத்த அர்னா புயல் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி நகருமா என்ற நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கு. அதனால புயல் சின்னங்கள் டிசம்பர் 21லேருந்து 31க்குள்ள இந்த கடைசி 10 நாட்கள், இந்த மாசம் முடிகிற அந்த கடைசி 10 நாட்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருக்கு. அதுல தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது விட்டு விலகி செல்லுமா அப்படிங்கிறதுலாம் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு படிப்படியாக நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறிப்பா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளாகட்டும், அந்தமானுக்கு அருகே நிறைய இடங்கள் நமக்கு காற்று சுழற்சிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலையும் மாத இறுதியில ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். நீங்க தொடர்ந்து மறக்காம ஒவ்வொரு நாள் நம்ம சேனல் நீங்க பார்த்து பயன்பெறுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் டெல்டாவில் கண்டிப்பா மழை இருக்கு. குறிப்பா மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரைக்கும் மழை இருக்கு. சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை பொழிவு உறுதியா நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழையானது சற்றே வலுப்பெறும். தொடர்ந்து நமக்கு மதுரை டு குமரி இந்த பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த கடலோரத்தில் இருக்காங்க பாருங்க, அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்கள் அங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு. மற்றபடி உள் மாவட்டங்கள் மழை கிடையாதுங்க. அதாவது வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் ஈரோடு முற்றிலுமாக நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் நமக்கு வந்து வரப்போகிறதும் கிடையாது. அப்படியே நமக்கு மழை வந்தாலும் லேசான மழையாக இருக்குமே தவிர ரொம்ப தீவிர மழையும் இல்லை. அதில் உள் மாவட்டங்கள் 90% மழை ரொம்ப ரொம்ப குறைவு. உள் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சியில் வேணால் சில இடத்துல பகுதியாக நமக்கு மிதமான மழை பெய்யலாமே தவிர மற்றபடி மேற்கு தொடர்ச்சியிலும் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு. தொடர்ந்து மாத இறுதியில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்களால் ஏதானும் பாதிப்புகள் இருக்குமா என்பது குறித்து வரும் நாட்கள் அறிவிக்கப்படும். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நம்ம பெஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்ல நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு சிறந்த ஆஃபர்ல உங்களுக்கு நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் சேல் அண்ட் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல 70%, 80% மற்றும் 90% வரைக்குமே கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். வாங்கி பயன்பெறுங்க. லிங்க் நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்டோட இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம். மழை காலங்கள், குளிர்காலங்கள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கி பயன்பெறுங்க.